கிடைக்கவே போயிடுறீங்கப்பா, கால கையெல்லாம் உடச்ச ஓடுறவா. கை மாட்டுவீங்களாப்பா பிடிக்கின்றவனு. ஓவர் ஆட்டம் போட்டு இல்லடா, அடக்கிட்டல.
ஏய் செஞ்சுட்டேன்லடா. இது ஒரு மலைப்பகுதி. கேட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்கே வந்து எவன் பண்ணியிருப்பான்னு தெரியல. பார்க்கலாம். கொடுத்த தகவல் தப்பாக இருக்குங்களோ? பார்த்தோம்னா தான் தெரியும் என்ன நடந்திருக்குன்ட்டு. வாங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. நம்மளை அலைய வைக்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்கானு இல்லை. ஏரியாவில் தான் தெரியுது. ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. யாருமே இல்லையே. வாங்க எப்படி பார்க்கலாம். வாங்க. என்னங்க எப்படி கிடக்குறா? மூச்சிருக்கான்னு பாருங்க. இல்லைங்க. ஏதாவது தடை இருக்கான்னு பாருங்க. பாருங்க. கேட்டு ஐயா கட்டையில தான் அடிச்சிருக்கானுங்க. கட்டை இங்க இருக்கு. ஒரு ஆள் அடிச்ச மாதிரி தெரியும். மண்டையில் ஏதாவது சைடில் ஏதாவது தடை இருக்கான்னு பாருங்க. கேட்டு இருக்கான்னு பாருங்க. நெத்தியில தாங்க இருக்கு. இருக்குது. நெத்தியில இருக்கு. சரி சரி ஓகே. எவன் பண்ணான்னு தெரியல. ஆனால் ஒரு ஆள் பண்ண மாதிரி தெரியலீங்க ஐயா. இல்லை ஏதோ 2-3 பேர் சேர்ந்து தான் தான் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக கண்டுபிடிக்கும். நீங்கள் வந்துட்டீங்கல்ல, அது எல்லாம் சரியாயிரு. நமக்கு ஒரு நல்ல தீனி கிடைச்சிருக்கு. எவனை பார்த்துடலாம். எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். வந்துடுவாங்களா? இந்த எவிடன்ஸை பண்ணும்போது இறங்கி வைக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு முறப்ப ராஜ பேசுங்க. சொல்றேன்
இருங்க வர்றேன், வெயிட் பண்ணு. கையெடுங்க முதல்ல. கையெடுங்க முதல்ல. நல்ல விஷயமா கையெடுங்க இருக்குமா முதல்ல. இல்ல? வரேன். கூட்டு வரேன்ல, வரேன். உனக்கு ஆடு அடிச்சு விருந்து வச்சிருக்கு. நம்ம இங்கே கூட்டிட்டு வரணும். நல்லா தெரியும், அங்கே வந்தா தெரியும். நடா, வரங்க. வா தம்பி, வாப்பா. கேட்டு ஏ சொல்லுங்க. ரெண்டு பேருக்குள்ள யார் பண்ணியிருப்பாங்கிறதா வாய், இப்போ கேள்விக்குறி. வாங்க. ரெண்டு பேருக்குள்ள யார் பண்ணாங்கிறதா இப்போ எனக்கு ரொம்ப அப்படியே மண்டையில ஓடிட்டே இருக்குது. எவன் பண்ணான்னு தெரியல. எனக்கு என்னமோ இவன் மேல தான் ரெண்டு doubt பேருக்கு மேல இருக்கு. தான் எனக்கு இவன் மேல டவுட்டா இருக்கு. அவன் பார்வையே சரியில்லைங்களே. காத்தவராயன் பேர் வச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் கீழே இறக்கி நடக்கிற விடு. நடப்பு, கீழே இறக்கி விடு. இறக்கி விடு. ஐயா கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிடுறீங்க. நாங்க என்ன பண்ணோம்? டேவிட், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நான் இப்பதான் நீங்க கூப்பிட்ட உங்க மேல மக்கள் கிட்ட நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கு. எல்லாருமே நல்ல பையன், ஒழுக்கமான பையன் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? உண்மையை மட்டும் சொல்லுங்க. சார் இல்ல சார் இப்பதான் நான் வந்தேன். வந்தது சரி, அன்னைக்கு நீங்க டெத் ஆன அன்னைக்கு இங்க நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. எதுக்காக வந்தீங்க? நீங்க சொல்றீங்களா இல்ல உள்ள வைக்கிட்டா? எவிடன்ஸ் எங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏட்டு அந்த எவிடன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா யாருங்கிறது தெரிஞ்சதுன்னா உங்களை ரெண்டு பேருக்குமே உள்ள தூக்கி மிதி மிதி வச்சிருவேன். எதுக்காக வந்தீங்க? நான் எதுவும் பண்ணல சார். நீங்க பண்ணலைங்கிறத சொல்றத கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக இந்த பிளேஸ் வந்தீங்க? அன்னைக்கு கொலை நடந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? ஐயா எதுக்காக வந்தீங்க? கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அங்க எல்லாமே எனக்கு தெரியும். யார் பண்ணதுங்கிறது மட்டும்தான் எனக்கு இப்ப மண்டையில யோசிச்சு எனக்கு 2 நாளா சரியா தூக்கமே இல்லை. எனக்கு இந்த ஆள் மேல பயங்கரமா டவுட்டா இருக்கு. காத்தவராயன் ரொம்ப டேஞ்சரான ஆளு. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? சார் நான் எதுவும் பேசாம இருக்கேன் சார். ஒரு பேசாம இருக்கிறது இருக்கட்டும். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க வந்ததுக்கான ரீசன் என்ன? உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால தான் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இந்த கொலைக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? டேவிட், உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு எனக்கு. ஏன்னா மக்கள் எல்லாருமே உங்களை ஒரு நல்ல பையன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சு இங்க? உங்களுக்கு என்ன வேலை? அன்னைக்கு டெத் ஆன இடத்துல உங்களுக்கு என்ன வேலை நடந்தது அப்படியே மரியாதையே சொல்லிடுங்க. உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். சார் நான் எதுவும் பண்ணல சார். இவர் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு சார். சார் நான் எதுவும் பண்ணல. சரி, ஓகே. இவரும் வந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கு. அவருக்கு சரிங்களா? ஏய், யோ, கீழே இறங்கியா? இறங்கியா கீழே? இறக்கியா? இறக்கு. சொல்றது மட்டும் கேளுங்க. எதுக்காக நீங்க வந்தீங்க? சார் நான் வரல சார். இங்க போய் பேசிட்டு இருக்காதீங்க. கவனிங்க கேட்டு. இல்ல, ஐயா பேசிட்டே இருக்கா, நீ வேற பேசிட்டே இருக்க. ஹாய், மரியாதை இல்லை. சொல்றேன் மரியாதையா கேளுங்க. எதுக்காக இங்க வந்தீங்க? சார் உண்மையை சொல்லிட்டு சார். இவர் அன்னைக்கு வந்துட்டு இவர் வந்தாரு. சரி இவர் எங்க போறான்னு தான் நானும் பார்க்க இவர் பின்னாடி வந்தேன் சார். வேற ஒன்றும் இல்லை. நான் ஆனா மாடர்ன் இடத்துல நீங்க பேசிட்டு இருந்ததுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு. இல்ல, நீ வந்ததை பார்த்தது நான் வந்தேன். நீங்க தானே ஃபர்ஸ்ட் நீ வந்தீங்க. வந்ததை பார்த்தது நான் வந்தேன். நீ என்னை கோத்த முடியா? சொல்லாதீங்க. கோத்தோட எங்க முன்னாடி எந்த விளையாடுறீங்க? நல்லா இருக்கு. ஹாய், வாங்க. எனக்கு உங்க மேல டவுட் இருக்கு. எதனாலன்னா நீங்க மாடர்ன் இருந்த இடத்துல நீங்க வந்தீங்க. ஆனா காத்தவராயன் வந்து மக்கள் சொல்ற எல்லாருமே காத்தவராயன் தான் செஞ்சான்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து டவுட் ஃபுல்லா உங்க மேலேயே மேல நல்லாவே திரும்புது. ஏன்னா கெட்டவனா இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த கொலை பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு அந்த இடத்துல வந்து நின்று போறாங்க போது உங்களுக்கு என்ன வேலைங்க? சார் சத்தியமா நான் பண்ணல சார். அவர் பின்னாடி தான் வந்தேன். அப்ப இவர் தான் பண்ணாரா? நீங்க பாத்தீங்களா? ஐயா அவனோட லுக்கு பாருங்க. கீழே கையை கீழே வைங்க. உள்ள வச்சு 4 வெளுங்க 2 பேரும். சார் நான் எதுவும் பண்ணல சார். பண்ணல. அதான் கரெக்ட் தான் ஐயா. பண்ணல. அதுதான், அப்படி பண்ணாதான் சரிங்க. பின்னாடி வந்தார் சார். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அப்படிதான் பண்ணணுங்க. இங்க இப்படியெல்லாம் கேட்டா பதில் வராதுங்க ஐயா. சரி, உங்க 2 பேருக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்றேன். இந்த ஆள் பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பயப்படாம சொல்லு, நீ பயப்படாம சொல்லு. சொல்லுங்க. அவர் முறைக்கிறது இருக்கட்டும். அவர் பண்ணிருப்பாருன்னு உங்களுக்கு தோணுதா? பண்ணியிருப்பார் சார்.
பண்ணியிருப்பாரு. இவர் தான் பண்ணியிருப்பாரு. இவர்தான் பண்ணி- அப்ப நீங்க பண்ணல. சார் நான் எதுவும் தப்பே பண்ணல சார். சார் உங்ககிட்டயும் நான் கேட்கிறேன், மரியாதையை கேட்கிறேன். நீங்க பண்ணீங்களா இல்லை இந்த ஆள் பண்ணா? நானும் பண்ணலைங்க. நீங்க பண்ணலாம் அவன் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா இல்லை அவன் தான் அவன் பண்ணியிருப்பான்? தான் பண்ணியிருப்பான். அக்யூரேட்டா சொல்றீங்க? ஆமா அப்படி சொல்றீங்க? ஆமா அவன் தாங்க பண்ணியிருக்கேன். எத்தனை டைம் சொல்றது தலைப்பு செய்தியா? கேட்டு எனக்கு அது என்ன உங்களுடைய ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான். கரெக்டியா? இவன் 2 பேர்ல ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான். அவன் எவன்னு தான் எனக்கு தெரியல. உங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாலே சரியா இருக்குங்க. அப்பதான் அவங்க வந்து உண்மை வரும். கண்டுபிடிக்கிறேன். இன்னும் உங்களை பத்தி சரியா தெரியல உங்களுக்கு. அதுதான் முறைப்பெல்லாம் உள்ள வா, ஸ்டேஷனுக்கு வா. எடுத்துட்டு வாயா. அதான் அங்க வந்து பேசுறாங்க. வாயா. Thank you.